வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கொல்லுப்பற்றை தான் வந்திருக்கோம். எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வச்சிருவோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்பியூர் ஏரியால, நம்பியூர் 1 கிலோமீட்டர் தொலைவில் வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம் பின்னாடி. இந்த கல்யாண மண்டபத்துக்கு அருகிலே வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கொல்லுப்பற்றை. இங்க பாத்தீங்கன்னா வெட்டுக்கத்தி, ஆமரக்கத்தி, தேங்காய் வெட்டுக்கத்தி, அதுபோக பாலக்கத்தி, கசாப்பு கத்தி, கருக்கருவாள், மண்வெட்டி வகைகள், தட்டு வெட்டும் கத்தி, கோவில் வேல்கள் மற்றும் கோவில் கத்திகள் அடித்து தரப்படும். புதிய கத்திகளும் அடித்து தரப்படும். பழைய பழுதான கத்திகளை பழுது நீக்கியும் தரப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க அலைபேசின்னு பார்த்தீங்கன்னா 97 89 57 319. அவங்க வந்து உள்ளேயே வந்து பற்ற வச்சு உள்ளேயே வந்து சொந்தமாக தயாரித்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க கிட்ட வந்து பொருள் வந்து குவாலிட்டியா இருக்குன்னு இருக்காங்க. ஐயா தான் கடை ஓனரு. ஐயாட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டு என்ன ஏதுன்னு பதிவுல பாத்திரலாம். வாங்க பதிவுக்கு போவோம். நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறேங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? சின்ன பொண்ணான். சின்ன பொண்ணான். நீங்க வந்து இங்க கடை வச்சிருக்கீங்க கொல்லுப்பற்றை. எத்தனை வருஷமா இந்த பற்றை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? 55 வருஷம் அனுபவம் இருக்கு. இல்ல இங்க கடை வச்சு எத்தனை வருஷம் இருக்குங்க? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. 55 வருஷம் அனுபவம். இல்ல எத்தனை வருஷம் வந்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க? எத்தனை வருஷம் கடை வச்சு ஓனரா இருந்திருக்கீங்க? ஒரு 40 வருஷமா இந்த பற்ற வேலை. அறுவாள், பாலக்கட்டி தான் அதிகம். பாலக்கத்தி, அறுவாள் தான் அதிகமா விற்பனை ஆகுது உங்ககிட்ட. சரி, இப்ப வந்து எத்தனையோ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஆரம்ப காலத்துல கத்தி அடிச்சிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல நீங்களும் கொஞ்சம் அதிநவீனத்துக்கு மாறிட்டீங்களா? இல்ல, ஆரம்ப காலத்துல வந்து பாலக்கத்தி, அருவா கத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது பழைய முறைப்படி கடை வெட்டு கத்தி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இப்ப வந்து நல்லா ஹெவி இருக்குங்களா? மெயின் வந்து இப்போ சந்தைகள்ல கடைகள்ல நிறைய விக்கிறாங்க. அது வந்து குவாலிட்டி இருக்கிறது இல்ல, ரேட் கொஞ்சம் ஹையஸ்டா தான் இருக்குது. இது வந்து லாரி தப்பை, லாரி பட்டா ஹெவியான பட்டால பட்டால அடிக்கிறேங்க. நல்லா பிடிக்கும், நல்லா இருக்கு. கேரண்டி உண்டு. சரி சரிங்க, அப்படியே பாத்துடலாங்களா? ஐயா நீங்க வந்து இதே ஊர் தானுங்களா இல்ல வேற ஊரா? சொந்த ஊர் வேப்பமலைங்க. இங்க வந்து ஒரு 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷம் ஆச்சு. என்ன மலை? அரளிமலைக்கு பக்கத்துல. இப்ப வந்து பாரம்பரியமாவே நீங்க இந்த தொழில் தான்? இதே தொழில் தான், பரம்பரையா அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. இதே தொழில். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பரம்பரை ஜெனரேஷன் மாறும்போது வந்து தொழிலை மாத்திட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லைங்க, எங்களுது இதே தொழில் தான். நீங்க வந்து என்னென்ன மாதிரி ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? பாலை கட்டி, அருவா கட்டி, தேங்காய் போடுற கட்டி, வெட்டு
வெட்டு கத்தி, இந்த கறி வெட்டுற கத்தி, கறி வெட்டுறது எல்லாமே கிடைக்கும். அது போக நிறைய பாத்திரமும் வச்சிருப்பீங்களா? இரும்பு பாத்திரமும் கிடைக்குங்களா உங்ககிட்ட? மம்முட்டி, மம்முட்டி, அது போக வடச்சட்டி, வேலெல்லாம் செய்வோம். வேல் எல்லாமே செய்வீங்க. சரி, ஓகேங்க. அது போக அருகாமனை, முருகுக்குடியில இருந்து எல்லாமே இருக்கு சம்பந்தப்பட்டதை எல்லாமே செஞ்சு தருவீங்க. சரிங்க. இப்ப வந்து இந்த சைஸ்ல மண்வெட்டி வாங்கினோம்னா என்ன விலை வருங்க தற்போதைக்கு? 350 ரூபா வருங்க இந்த சைஸ். 350 ரூபா. ஆமாங்க. இதெல்லாம் கொத்தெல்லாம்? கொத்தெல்லாம் 270ங்க. 270. அப்புறம் பெரிய மம்முட்டி 550. 550 ரூபா வரும். ஆமாங்க. இந்த கெடா வெட்டுற கத்தி எல்லாம் என்ன வருங்க? அது 10,000. 10 ரூபா. அது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குங்க ஐயா? குவாலிட்டி இல்ல, அது லாரிப்பட்டா. லாரிப்பட்டா கேரண்டி வாரண்டி எல்லாமே இருக்கு. கேரண்டி. அது போக இந்த கறி வெட்டுற கத்தியில கசாப்பு கடை கத்தி, கசாப்பு கடை கத்தி 700, 800, 900, 1000ங்க. அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அந்த ரேஞ்ச். இப்ப அது வந்து எனக்கு என்ன டவுட்னா, கசாப்பு கடையில கறி வெட்டுறதுக்கு 2 விதமான கத்தி வச்சிருப்பாங்க. ஒண்ணு கோழிக்கு வெட்டுறதுக்கு தனியா வச்சிருப்பாங்க, ஆடு வெட்டுறதுக்கு தனியா வச்சிருப்பாங்க. அது 800 ரூபாயிலங்க அந்த சைஸ். 1000 ரூபாய்க்கு பெரிய சைஸ். பெரிய சைஸ் இல்ல. அந்த கத்திக்கு இந்த கத்திக்கு டெம்பர் மாறுபடுங்களா? மாறுபடாது. அதெல்லாம் லாரி பிளேட் தப்பையா தான் ஹெவியா இருக்கும். ஹெவியா. அதாவது மட்டன் வெட்டுற கத்திக்கு சிக்கன் வெட்டுற கத்திக்கு ஹெவி வித்தியாசம் வரும். வித்தியாசம் வராது. நல்ல லாரி பிளேட்டா தான். இல்ல நான் கேக்குறது கணம். கணமும் டெம்பரும் வித்தியாசம் வருங்க. கொஞ்சம் எடை கம்மியா இருக்கும். மட்டன் வெட்டுறதுக்கு வந்து 1000 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் எடை ஜாஸ்தி வரும். இது மாட்டுக்கு அப்பா அது 1.5 கிலோ. 1.5 கிலோ ஆவரேஜ். கோயிலுக்கு அந்த கோயில் வாஸ்துப்படி வேலை இருக்கு. வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்போம். சரிங்க. சரி, இப்ப வந்து மெயின் வந்து பாலக்கத்தி தான் அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்குதுங்க எல்லா பக்கமே. மெயினா பாலக்கத்தி தாங்க. இது வந்து என்ன ரேட் வருங்க? இது 6500 ரூபாங்க. அப்புறம் 4500 ரூபாங்க. ஓ, 4500 ரூபாயில இருந்து 6500 ரூபாய் மட்டும் இருக்கு. இது எல்லாமே எந்த இதுல செய்யறதுங்க ஐயா பாலக்கத்தி எல்லாமே? இது வந்து வேல்கட் தகடு மடக்கி அடிக்கணும். வேல்கட்டு தகடு. அந்த தகடு பாக்கலாங்களா? அந்த ஒரு சுத்தி வச்சுதான் எடுத்தோம். அதை எடுத்துட்டு வரட்டுங்க. அதே மாதிரி இந்த கத்தியில எதுக்கு யூஸ் பண்றதுங்க நீளமா இருக்கிறது? அது தேங்காய் போடுறது. தேங்காய் போடுறது. தேங்காய் போடுறது. இதுதான் வேல்கட்டு தகடுங்களா? சரிங்க. மடக்கு. இப்ப அருவாள்ல நார்மல் சைஸ் அருவாள்ல என்ன ரேட் வருங்க ஐயா? 850ங்க. 750. பெரிய சைஸ் 1200ங்க. சரிங்க. கருக்கருவாள்லாங்க? கருக்கருவா 250. சரிங்க. 300, 350. அந்த குவாலிட்டி தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுபடும். தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். சரிங்க. அருவாள்லாங்க ஐயா? அருவாள் 750ல இருந்து 1200, 1500 வரை. 1500 மட்டும் இருக்கும். சரிங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த விலை எல்லாமே வந்து தற்போதைக்கு தான் பொருளோட, அதாவது இரும்பு விலை ஏறும்போது பொருள் விலை ஏறும்போது பொருளோட விலை ஏறும். விலையை வச்சு பண்ணிக்குவீங்க. ஏன்னா அதை சொல்லிடணும்லங்க. கடைசியில இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்து வாங்கினாங்கன்னு வைங்க, இரும்பு விலை ஏறுச்சுன்னா நாங்க வச்சு பண்ணிருவீங்க. அதாவது இப்போதைக்கு இந்த ரேட்டுக்கு இருக்கு. இப்போதைக்கு இந்த ரேட்டு. அதே மாதிரி பொருளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடும். அதையும் தெளிவா சொல்லிடலாமா? சரி, ஓகேங்க. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க சொந்தமாவே தயார் பண்றீங்க? சொந்தமா. எத்தனை பேர் இருக்காங்க உங்க பட்டறையில? 2 ஆள் வருங்க. அப்புறம் ஒரு ஆள் இருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்கீங்க. 4 பேர். நல்ல குவாலிட்டியான தகரம் வேணாலும் அடிச்சு தருவீங்க? நல்ல குவாலிட்டியான தகடு வேணா அடிச்சு கொடுப்போம். ஆனா எல்லாம் ஸ்டீல் லாரி பிளேட்டு. பாலக்கட்டி வேல்கட் தகடு. சரி சரிங்க. பாலக்கட்டி வேல்கட் தகடு அதுல போட்டு மிஸ்டேக் வந்ததுனால ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது போக 3 மாசம் கேரண்டி. சரி சரிங்க. 3 மாசம் 4 மாசம் கேரண்டி. 3 மாசம். இப்ப வந்து நீங்க சேல் பண்றது ஓகே. இப்ப ஏதாச்சும் அருவா இல்ல வெட்டுக்கத்தி இதெல்லாம்
ரிப்பேர் ஆச்சுனாலும் ரெடி பண்ணி தருவீங்களா? ரெடி பண்ணி கொடுப்போம். அது ரெடி பண்ணி தரலாம். ஏன்னா பழைய பொருளும் ரெடி பண்ணி தருவீங்க. ஏன்னா காலையில ஒருத்தர் புடி போடுற கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு நான் இருக்கும்போது, அதனாலதான் கேக்குறேன். ஆமாங்க, அது வந்து புடி போட்டு கொடுக்க 200 ரூபா. 200 ரூபா. அது வந்து ரேட் மாறுபடும் விலை ஏறும்போது. ஏன்னா இப்ப கறி விலை இரும்பு விலை வந்து நார்மலா ஏறிட்டே தான் இருக்கு. கம்மியா அப்ப கூலி வந்து எச்சா இருக்கும். சரி சரிங்க. இப்ப வந்து இந்த ஏரியால நீங்க கடை வச்சிருக்கீங்க. எங்க இருந்து வந்து உங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்காங்க ஐயா? மைசூரு, ஆந்திரா, கேரளா, மேட்டுப்பாளையம், அப்புறம் இப்படி சைடுல இருந்து சரௌண்டிங்ல இருந்தெல்லாம் வந்து வாங்குறாங்க. இப்ப வேற வந்து பார்சல் அனுப்பிச்சு விடுச்சா அனுப்பிச்சு விடுவீங்களா? அனுப்பிச்சு விடுவோம். அது எப்படிங்க? இப்ப உங்களுக்கு பணம் முன்னாடி அனுப்பிச்சிடணுமா? பணம் அனுப்பிச்சிருவாங்க, நாங்க பொருள் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நீங்க பொருளுக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவீங்க. சரி ஓகே. இந்த மாதிரி பொருட்கள் வேணும். மெயின் வந்து இந்த பாலை கத்தி, தென்னை மரம் சம்பந்தப்பட்டத கத்திகள் அதிகமா கேட்பாங்க. தேவைப்படுறதுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க ஐயா. அது போக பாத்தீங்கன்னா இந்த மட்டை உரிக்கிறதுக்கு ஒரு கடப்பாரை வச்சிருப்பாங்களங்க, அது இருக்குங்களா? இருக்குங்க. அது அப்படியே எடுங்க பாப்போம். அது போக இந்த குட்டி அருவாள் என்ன வேலை வருங்க ஐயா? அது 280 ரூபாங்க. 280. இது பட்டால் அடிக்கிறதா? சரிங்க. அது போக இது இந்த மட்டை உரிக்கிறது என்ன ரேட் வருங்க? மட்டை உரிக்கிறது 600 ரூபாங்க. 600 ரூபா. பரவாயில்லையே, விஷம் நாமளே ஒண்ணு வாங்கிட்டு போயிடலாமா இருக்கு? நல்லா இருக்கு. அது போக இந்த கடப்பாரை ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப தேங்காய் மட்டை உரிக்கிற கடப்பாறையில என்ன விலை வருங்க? அது வந்துங்க 1500 ரூபாங்க. 1500. இது யூஸ் பண்றவங்க வந்து முனை போயிருச்சுன்னு வைங்க, முனை பிடிக்கிற கொண்டாந்தாலும் பிடிச்சி தருவீங்க? டெம்பர் போட்டு கொடுத்துருவோம். டெம்பர் போட்டு முனை பிடிச்சி தருவீங்க? டெம்பர் போட்டு. சரி சரிங்க. அப்ப விவசாய இந்த மாதிரி பொருட்கள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டெலிவரியும் பண்ணிருவீங்க, இல்ல நேர்ல வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம்? நேர்ல வந்தாலும் வாங்கிக்கலாங்க. அப்புறம் அனுப்பிச்சோம்னாலும் அனுப்பிச்சு விட்டுருவீங்க. சரிங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் வேண்டிட்டு பெரிய பெரிய வேலெல்லாம் அடிப்பாங்க தெரியுங்களா? பெரிய பெரிய வேலு, அருவா, கருப்பரங்க கோயிலுக்கெல்லாம் அருவாள் அடிப்பாங்க. அந்த மாதிரி அருவாள் எல்லாம் அடிச்சு தந்திருக்கீங்களா? அருவாள் எத்தனை அடி மட்டும் அடிப்பீங்க? அருவா வந்துங்க இப்போ ஒரு 2.5 அடி 3 அடி. சரிங்க. இப்ப கடைசி அடிச்சது நீங்க வந்து எத்தனை அடி மட்டும் கெப்பாசிட்டி அடிச்சு தருவீங்க? அது அவங்க பார்ட்டி கேக்குற பொறுத்து கேக்குற சைஸுக்கு அடிக்கலாம். எத்தனை ஒரு கடைசிக்கு ஒரு 10 அடி 12 அடி மட்டும் அடிப்பீங்களா? அடிப்பேங்க. ஆனா ஒன்னும் அந்த ஆர்டர் ஒன்னும் வரல. சரி சரி. கடைசி எந்த ஊருக்கு அருவா அடிச்சு கொடுத்துருக்கீங்க கோயிலுக்கு? கோயம்புத்தூர் அடிச்சு கொடுத்துக்கிறேங்க. சரிங்க. அப்புறம் மேட்டுப்பாளையம், சூரிபாளையம் இங்கெல்லாம் நீங்க கோயிலுக்கு அருவாள் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. அருவாள் வேல் வேணுனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ராயர்பாளையம் இங்கெல்லாம். அது போக தொட்டக்கொக்கி எல்லாம் இருக்கு. நல்ல ஹெவியான இதுல தொட்டக்கொக்கி. அது போக தேங்காய் திருவுறது இருக்கு. கத்தி, காய்கறி எறிகிற கத்தி, பருப்பா முட்டியில இருந்து எல்லாமே இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லையா? இருக்குங்க, வச்சிருக்காங்க. சரிங்கய்யா. இன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கே உங்களை பாராட்டணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை சின்ன ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்து ஆளுக்காட்டி ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. லீவ் அன்னைக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. ஆமா, பழுதான பொருள் எல்லாம் ரெடி பண்றதுக்கு வருவாங்க, அதனாலங்க. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. அப்படியே வந்து மறுபடியும் ஒரு தடவை அவங்க நம்பர் சொல்லிடுறோம். இதுதான் அவங்க போன் நம்பரு. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணிட்டு பொருள் வாங்க வந்த மாதிரி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.